everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. நம்ம Gardening Diary கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால ரோஸ் நல்லபடியாக வளர்க்க முடியறதில்லை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரோஸ் வளர்க்கணுன்னா மினிமம் ஒரு 5 to 6 hours நல்ல சன்லைட் வேணும், இல்லைனா ரோசஸ் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஃப்ளாட்டில் இருந்துட்டு கிடைக்கிற சன்லைட்டில் ரோஸ் வளர்க்குற நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க, வளர்த்துட்டும் இருக்காங்க. ஆனால் அந்த அளவு பலன் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஹவுஸ் பிளான்ட்ஸ் வளர்க்கலாம், இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஓட்டிங் ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தேன். என்ன மாதிரி பிளான்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. அப்போ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் அதோட பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் பிகினிங்கில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான்ட்ஸ் வளர்க்க முடியும்னு இல்லை, எல்லாருக்குமே வளர்க்கலாம். இன்டோர் பிளான்ட்ஸ், ஹவுஸ் பிளான்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ இது எல்லாருக்குமே சூட்டபிள் தான். ஸோ ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன கொஞ்சம் உதவியாக இருக்கும், அதனால தான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டாக நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். ரோஸ் செடி பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். அதோட வெரைட்டிஸ் எவ்வளவோ இருக்குது இல்லையா, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இந்த ஹவுஸ் பிளான்ட்ஸும். ஹவுஸ் பிளான்ட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு குரூப் தான் ஏராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ட்ரெண்டிங்காக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய ஃபோட்டோ பார்த்துட்டு ஒருத்தங்க அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வைரல் பிளான்ட் அப்படின்ட்டு. அவங்க சொன்னது மாதிரி தான் நிஜமாகவே இப்போ நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து காட்டில் வளரக்கூடிய செடிகள், எரேசி அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் வரக்கூடிய பிளான்ட்ஸ் இதெல்லாம். இதில் ஒரு 100க்கு மேலே வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது குரூப்பிங்ஸ். அதுக்குள்ளால் ஒவ்வொரு பிளான்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் மறுபடியும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பிக் குரூப் ஆஃப் பிளான்ட். ஜென்ரலாக எல்லோரும் ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்து ஏராய்ட்ஸ். கலெக்டிவ்லி இது ஏராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏராய்ட்ஸ் ஃபேமிலியில் வரக்கூடிய ரொம்ப காமனான பிளான்ட் ஜீனஸ் என்னெல்லான்னு பார்த்தோன்னா, இதில் நிறைய பிளான்ட்ஸ் நமக்கே தெரியும். கெலேடியம், ஆந்தூரியம், ஆக்லோனிமா, அப்புறம் மணி பிளான்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த போத்தோஸ், ஃபிலோடென்ட்ரன், அலோகேஷியா, சிங்கோனியம்ஸ், மான்ஸ்டேரா, டிஃபன்பேக்கியா, எபிப்ரெம்னம், கொலோகேஷியா எஸ்குலெண்டா, இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் ரொம்ப காமனாக இப்போ நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்கிற பிளான்ட்ஸ். இதில் உங்ககிட்டையும் சில பிளான்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏராய்ட்ஸ் ஃபேமிலியில் உள்ள செடிகளும் ஃப்ளவர்ஸ் தரக்கூடியது தான். ஆனால் அதோட பூக்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நமக்கு நார்மல் பூ எப்படி இருக்கும்னு தெரியும்ல, அதோட இதழ்கள் ஜென்ரலாக சின்ன சைஸ், பெரிய சைஸ் ஃப்ளவர்னால் நமக்கு தெரியும். ஆனால் இதோட பூக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதோட ஃப்ளவர்ஸை வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூ வந்து ஒரு தண்டு மாதிரியே இருக்கும், அதை சுற்றி ஒரு ஹூட், ஒரு கவர் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்டு வந்து ஸ்பேடிக்ஸ்னும் அதை சுற்றி கவராகிறத வந்து ஸ்பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்குற அந்த பூ வந்து கெலேடியம் பிளான்ட்டோடது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உள்ளால் இருக்கிறது ஸ்பேடிக்ஸ், அதை கவர் ஆகி ஹூட் மாதிரி வர்றது வந்து ஸ்பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக கவர் ஆகலாம், இல்லை பார்ஷலாக கூட கவர் ஆகி வரலாம். இப்போ ஆந்தூரியம் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்பேத் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பனாக இருக்குது இல்லையா. அதே அந்த கெலேடியமில் உள்ள ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹூட் வந்து அந்த ஸ்பேடிக்ஸை கவர் ஆகி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூக்கள் தான் அந்த ஏராய்ட்ஸ் செடிகளில் வந்து வரும். இதில் சீட்ஸ் கூட ப்ரொடியூஸ் ஆகும், சிலது வந்து செல்ஃப் பாலினேட் ஆகும், சிலது வந்து நம்ம ஹேண்ட் பாலினேட் பண்ணி சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். ஏராய்ட்ஸோட நேச்சுரல் ஹேபிட்டட் பார்த்தோன்னா ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் வளரக்கூடியது, அடர்ந்த காடுகளில். அண்ட் அங்கே வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கும், வெட்னஸ் அதாவது அந்த மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும் ஏரில், அப்புறம் ரெயின் இருக்கும். இப்போ இந்தியாவில் பொறுத்தளவில் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து நிறைய ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அதனால் நமக்கு வளராது அப்படின்னு இல்லை, கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறவங்க ஜென்ரலாகவே அங்கே வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு வளர்கிறதுக்குள்ளே சூட்டபிள் கண்டிஷன் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வளரும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஏராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஓவர்வியூ பார்த்தோம். இனி இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு வந்து
எப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறது, என்ன மாதிரி மீடியா வந்து இந்த பிளான்ட்ஸுக்கு பிடிக்கும், என்ன காம்பினேஷனில் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏரோய்ட்ஸ் வந்து காட்டில் வளரக்கூடிய செடிகள் அப்படின்னு. அங்கே காட்டில் மற்ற செடிகள் மரங்களில் அது சார்ந்து வளரும். அந்த ட்ரீஸில் வந்து அதோட வேரை வந்து அட்டாச் பண்ணி வளரும். நிறைய ஏரியல் ரூட்ஸ் இருக்கும். அதனால் ஈரப்பதம், மாய்ஸ்சர் இருக்கணும், ஓவர் மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. அந்த ரூட்ஸ் வந்து எப்போவுமே ட்ரையாக இருக்கணும். அப்போ அதோட பாட்டிங் மீடியா வந்து ரொம்ப வெல் ட்ரைன்டாக, ஈரப்பதம் தங்காத அளவுக்கு, ஓவர் மாய்ஸ்சர் பிடிச்சு வைக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதனால் ஏரோய்ட்ஸ் செடிகளுக்கு உள்ள மிக்ஸு வந்து ரொம்ப மண் அதில் சேராது. சாயில்லெஸ் மீடியாலே 100% சாயில்லெஸ் மீடியாலே வளர்க்குறாங்க. ஆனால் நான் நிறைய பிளான்ட்ஸ் நிறைய காம்பினேஷனில் வச்சுருக்கிறேன். ஆனால் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காம்போஸ்ட், இது வந்து என்னோடய ஹோம்மேட் கிச்சன் வேஸ்ட்டில் உள்ள அந்த காம்போஸ்ட். நீங்கள் வேர்மி கம்போஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறமா காஞ்ச இலைகள் வச்சு, அந்த இலைகளை மக்க வச்சு அந்த உரம் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப சூட்டபிள். ஏன்னா ரொம்ப காற்றெல்லாம் போகிறதுக்கு ஏரியேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அந்த மீடியாவில் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 80% தான் ரெடியாக இருக்குது. அந்த காஞ்ச இலைகள் பார்த்தோன்னா ஃபுல்லும் ரெடி ஆகலை. நீங்கள் காஞ்ச இலைகள்லாம் கிடைக்கிறப்போ அதை எடுத்து ஒரு சாக்கில் நல்லா நனைய வச்சு சாக்கில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே மக்கிரும். இது ஓரளவுக்கு வந்து ரெடியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டதுனால, வீடியோக்கு வேணும் அப்படின்றதுனால நான் எடுத்தேன். நல்ல பொடிஞ்சு பிளாக் கலரில் இருக்கும். நல்ல மக்கி ரெடியான லீஃப் மோல்ட் காம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு ஆப்ஷன், அது எடுத்துக்கலாம். மண் ரொம்ப தேவை அப்படின்னு இல்லை. அண்ட் செம்மண்ணு சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏரோய்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ரெட் சாயிலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் நர்சரியிலேருந்து பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வர்றீங்கன்னா அவங்களோட ஏதாவது ஒரு மிக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து மிக்ஸ் போட்டு அதை ரீபாட் பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த ஏரோய்ட்ஸ் செடிங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாட்டிங் மிக்ஸில் நம்ம மண் சேர்க்க போகிறது கிடையாது. அப்படி சேர்த்தாலும் கொஞ்சமாக, அப்படி ஒரு செடிக்கும் ஒரு கை தான் சாயில் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோதான் சாயில் தேவைப்படும். ஸோ அதனால் அது பிளான்ட்ஸுக்கு தேவையான சத்து, மினரல்ஸ் எல்லாம் வந்து கம்போஸ்டில் இருந்தோ இல்லை இந்த காஞ்ச இலை இருக்கு இல்லையா, அந்த மக்கின உரத்தில் இருந்தோ கிடைக்கும். ஆனால் கவுடங் வந்து தயவு செய்து சேர்க்காதீங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போடலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அப்புறமா ரைஸ் ஹஸ்க், நெல்லோட அந்த உமி கிடச்சுன்னா அதை பயன்படுத்தலாம். அப்புறமா கோகோ சிப்ஸ், இது சின்ன சைஸில் வரும், இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக கூட கிடைக்கலாம். ஆர்கிட் மிக்ஸுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம கோகோ சிப்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், கோகோ பீட் பற்றி இவங்க சொல்லலையே அப்படின்னு. அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா என்னோடய காம்போஸ்ட் வந்து கோகோ பீட் டெக்ஸ்டர்லேயே இருக்குது. நான் நிறைய வாட்டி இது சொல்லியிருக்கேன். அதனால நான் எக்ஸ்ட்ராவாக கோகோ பீட் செப்பரேட்டாக சேர்த்துக்கிறது கிடையாது. கோகோ சிப்ஸு நான் போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி காம்போஸ்ட் இல்லை, உங்களோட காம்போஸ்டோட டெக்ஸ்சர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக கோகோ பீட்டும் சேர்த்துக்கலாம். கோகோ பீட் போடுறதுனால கோகோ சிப்ஸ் தவிர்க்கணும் அப்படின்னு இல்லை. இது எல்லாமே நம்ம வந்து அந்த மீடியாவை கொஞ்சம் லைட்டாக வைக்கிறதுக்கும், நல்ல காற்றோட்டமாக இருக்கிறதுக்கும், அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் வந்து நல்லா ட்ரை ஆகும். ரூட்ஸில் வந்து ஈரம் ஜாஸ்தி இருக்காது. தண்ணி விட்டாலும் அப்படி உடனே ட்ரைன் ஆகி போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு ஒரு மீடியா ரெடி பண்ணுறோம். அடுத்தது நம்ம பாட்டிங் மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பெர்லைட். இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு மினரல். வால்கானிக் ராக்ஸில் இருந்து எடுக்கக்கூடிய மினரலை வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. பெரும்பாலும் இது வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே விற்கிறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நேச்சுரல் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை உரம், ஃபெர்டிலைசர்னு கன்சிடர் பண்ண முடியாது. மெயின்லி இது ஹைட்ரோபோனிக்ஸ், இந்த மாதிரி சக்குலன்ஸ், கேக்டஸ், ஏராய்ட்ஸ், இந்த மாதிரி பிளான்ட்ஸோட பாட்டிங் மிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மாய்ஸ்சர் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணுறதுக்கு, அந்த நம்ம ஃபீடெல்லாம் கொடுத்தோன்னா அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏரியேஷன் உருவாக்கும். ரொம்பவே லைட் மீடியா. பெர்லைட் மாதிரியே லைட் வெயிட்டாக பாட்டிங் மிக்ஸில் போடக்கூடிய இன்னொரு பொருள் வந்து வெர்மிகுலைட். இது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம பெர்லைட் பார்த்தோன்னா அது கொஞ்சம் ஆஷ் கிரே ஆர் ஆஃப் ஒயிட், ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸில் வரும். வெர்மிகுலைட் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கும்.
இதோட சைஸஸ் பெரிய சைஸ் குட்டி சைஸ் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய சைஸில் வரும். இது ஸ்டாண்டர்ட். இதுவும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு மினரல்ல இருந்து தான் தயாரிக்கப்படுது. பெர்லைட் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ அதே தான் வெர்மிகுலைட்டுக்கும். இதுவும் நம்ம இது மட்டும் போட்டு பாட் பண்ண முடியாது, மற்ற மிக்ஸ் கூட இது சேர்த்து நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். பெர்லைட் வெர்மிகுலைட் இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷனல் ஐட்டம் பார்த்தோன்னா சார்கோல் கறி பீசஸ். ஜென்ரலாக நீங்கள் ஆர்கிடில் தான் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ பவுடர் மாதிரி இருக்குது, குட்டி குட்டி பீஸாக இருக்குது அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் ஒரு பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த கோகோ சிப் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை நொறுக்கி உடைச்சோம் அப்படின்னா குட்டி குட்டி பீசஸ் ஆயிரும். இதை நான் மிக்ஸில் சேர்க்குறதில்ல, ஒரு பிளான்ட் நடும்போது அந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு பெரிய பீஸை வந்து குட்டி குட்டி பீஸ் ஆக்கி அதை அப்படி போட்டு மேலட்டால் அப்படி போட்டு விட்டுறது. ஸோ சார்கோல் வந்து நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை, அதுவும் ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். இனி இதோட மிக்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். நான் வந்து எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் பெர்லைட், வெர்மிகுலைட், கோகோ சிப்ஸ், என்னோடய காம்போஸ்ட், லீஃப் மோல்ட் காம்போஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஈக்குவலாக எடுத்து அப்படியே ஒரு கலவை மிக்ஸ், அவ்வளோதான். மண் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதில் நம்ம சாண்ட் யூஸ் பண்ணோன்னு தேவையில்லை, யூஸ் பண்ணோன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். ரிவர் சாண்ட் இஸ் வெரி குட். ரிவர் சாண்ட் வந்து கொஞ்சம் கூடி போனாலும் தப்பு இல்லை. அதே இது செம்மண் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், தவிர்க்கிறது நல்லது. இப்போது ஒரு 20 லிட்டர் அந்த பெயிண்ட் பக்கெட்டில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வைங்களேன். அதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3/4 பக்கெட் இந்த மிக்ஸும், ஒரு 1/4 பக்கெட் சாண்ட், கோர்ஸாக இருக்கக்கூடிய கார்டன் சாயிலோ மணலோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெட் சாயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 1/4 பக்கெட்டில் பாதி ஆக்கிருங்க. பேருக்கு போடுற மாதிரி செம்மண்ணை போட்டுட்டு இந்த மற்ற சாயில்லெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுதான் ஜாஸ்தி இருக்கணும். இது நீங்கள் நேரமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பிளான்ட் நடும்போ கூட தேவைக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நீம் கேக்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. நான் இது வரைக்கும் போட்டதில்லை. லாஸ்ட் 1 இயராக நிறைய ஏராய்ட்ஸை வளர்க்குறேன், பட் எதுக்குமே நீம் கேக் போட்டதில்லை. போன் மீல் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் போடணுன்னா நம்ம ரோஸ்க்கு போடுற மாதிரி ஒவ்வொரு பிளான்ட் நடும்போதும் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவே போதுமானது. நான் போன் மீல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் இந்த ஏராய்ட்ஸுக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபெர்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இனி வர வீடியோஸில் பார்ப்போம். இது நான் மிக்ஸை வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் நிறைய பிளான்ஸ் எல்லாம் பாட் பண்ணுறதுக்குனாலும் சரி, ரீபாட் பண்ணுறதுக்குனாலும் சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த எல்லா மாய்ஸ்சரும், அந்த லீஃபில் இருக்கிற மாய்ஸ்சர், கம்போஸ்டில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் மற்ற ஐட்டம் கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா ரெடியாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது வழக்கம். இனி எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நான் இதில் நட்டிருக்கேன், என்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் பிளான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே அவுட்டோர் பிளான்ஸு. இன்டோரில் வைக்கிறோம் வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மிக்ஸ் பயன்படுத்தலாம். இது கூட இன்னும் கப்புள் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் இன்டோர் பிளான்ஸ் போடும்போது ஸ்பெசிஃபிக்காக போடும்போது சொல்கிறேன். கெலேடியமெல்லாம் நம்ம தரையில் நட்டு விட்டால் நல்லாவே வளரும். பட் பாட்டில் வளர்க்கும்போது இந்த மாதிரி நல்ல வெல் ட்ரெயின்ட் ஏரியேட்டட் மிக்சரில் வைக்கிறது நல்லது. அதே இது பெகோனியா நீங்கள் ஃபுல் செம்மண்ணில் வச்சிங்கன்னா ரூட் ராட் ஆகி டை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மீடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சிங்கோனியம், அலோகேஷியா இந்த பிளான்ஸ் எல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச அதே பாட்டி மிக்ஸில் தான் இது வச்சுருக்கேன். எவ்வளோ ஹெல்த்தியாக, ரொம்ப குட்டி பிளான்ட்டாக தான் நட்டு வச்சேன். நியூ லீவ்ஸ் எல்லாம் வந்து அழகாக இருக்குது. திஸ் இஸ் கால்ட் க்ரீன் வெல்வெட். நம்ம போடுற சாயில் கொஞ்சம் கூடி போச்சு அப்படின்னா தப்பு இல்லை, அதனால் வளராது அப்படின்ல, வளரும். செம்மண்ணாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதே இது அலோகேஷியா, கொஞ்சம் வைல்ட் டைப் அலோகேஷியா அண்ட் சிங்கோனியம் வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் சாயில் கூடி போச்சுனாலும் பிரச்சனை இல்லை, நல்லாவே வளரும். ஏன்னா மற்றபடி அதுக்கும் சேம் ரூல் தான், தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, ரூட் ராட் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும்.
ஸோ இதில் உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மீடியாவில் ரெடி பண்ணி நான் நட்டு வச்சுருக்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லை என்ன மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதே இது நீங்கள் ஆந்தோரியம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர பிளான்ட்ஸோட மிக்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அவங்க வெறும் கோகோபீட்லாம் வச்சுருப்பாங்க, இல்லை கோகோபீட், காம்போஸ்ட், கோகோ சிப்ஸ் அப்படின்னு போட்ட ஒரு மிக்ஸில் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு ஏராய்ட் தான். நான் அந்த மாதிரி மிக்ஸ்லேயும் வளர்த்துருக்கேன், இப்போ உங்களுக்கு காமிச்ச அதே மிக்ஸ்லேயும் வளர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா வளருது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஏராய்ட்ஸ்னால் என்ன, அதில் என்ன மாதிரி செடிகள் இருக்குது, அது என்ன மாதிரி பிளான்ட்ஸ் நம்ம வளர்த்தலாம், எப்படி நடுறது, அதுக்கு என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி கொஞ்சம் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது எப்படி ஹவ் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு கீழே கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் நீங்கள். இனி வர வீடியோஸில் என்னோடய கலெக்ஷன்ஸ், இது ஒவ்வொரு குரூப்பில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோட கேர், அதோட ஃபீட் ரூட்டீன் எப்படி பண்ணுறது, நான் எப்படி வளர்த்துறேன் அப்படின்றத பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Till then, happy gardening. Take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.